நண்பா, நீங்கள் தோல்வியடையலாம், ஏமாற்றப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பத்தில்தான் நீ யார் என்பது உனக்கு புரியும். அந்த தோல்வி மற்றும் அவமானங்களில் மூழ்கி தோல்வியை ஒத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஒடுங்கி போகப் போகிறாயா? அல்லது நான் தோற்கவில்லை, இன்னும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று போராடப் போகிறாயா? நீதான் முடிவெடுக்க வேண்டும். இந்த தோல்வி மற்றும் போராட்டங்கள் உங்கள் வலிமையை உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்களுக்கு உண்மையில் அந்த வெற்றி தேவை என்றால் நீங்கள் அதற்கான வழிகளை காண்பீர்கள். வெற்றியாளர்கள் என்றும் முடங்கி போக மாட்டார்கள். ஒவ்வொரு முறை தோற்கும் போது மேலும் அதிகமாக முயற்சி செய்து ஜெயிக்க போராடுவார்கள். நீயும் உனது தோல்விகளால் கட்டுப்படுத்தப்படாமல் அதை படிக்கற்களாக மாற்றி முன்னேற பழக வேண்டும். தோல்வி அடையாத மனிதன் எதையும் புதிதாக செய்திருக்க மாட்டான் என்பார்கள். உனக்கு தோல்வி வருகிறது என்றால் நீ புதிதாக ஒன்று செய்கிறாய் என்று பெருமைப்படு. நின்றுவிடாமல் விடாமுயற்சியோடு போராடி அதில் வெற்றி பெற வேண்டும். போராடி பெறும் வெற்றிக்கே பெருமிதம் அதிகம். வெற்றிக்கான பாதை என்றும் சுலபமாக இருக்காது, கரடுமுரடாகத்தான் இருக்கும். ஆனால் உங்கள் மனதின் பலம் அதை தாண்டும் அளவு வலிமை வாய்ந்தது. அதை நம்புங்கள். சோர்வாக இருக்கிறது என்று நின்று விடாதீர்கள். வெற்றியடையும் வரை போராட வேண்டும். நீ எதற்காக உழைக்கின்றாய், எதற்காக உனக்கு இந்த இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு இல்லாத ஒரு இலக்கை அடையவும் முடியாது. அதனால் உனது இலக்கு இதுதான் என்று முடிவு செய். அதற்கான பாதையை வகுத்து அதை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் தடுத்தாலும் இடையூறு செய்தாலும் உனது இலக்கின் மீது கவனம் சிதறாமல் தொடர்ந்து கடின உழைப்பை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கு திறமையை விட விடாமுயற்சிக்கே சக்தி அதிகம். தேவையில்லாத பயத்தை விட்டொழிக்க வேண்டும். பயம் உங்களை தடுத்து நிறுத்தும் முன்னர் நீங்கள் அதை விரட்டியடியுங்கள். பயமே திறமை கொண்ட மனிதனையும் தடுத்து அவனை சாதிக்க விடாமல் முடக்கிவிடும். நீங்கள் 1000 முறை தோற்று இருக்கிறீர்கள் என்று எடிசனிடம் கேட்டபோது, இல்லை, நான் 1000 முறை ஒரு பல்பை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்று நான் கண்டுபிடித்தேன் என்று எடிசன் கூறினார். 1001வது முறை சரியான பல்பை அவர் கண்டுபிடித்தார். இந்த உலகமே அவருக்கு புகழாரம் சூட்டியது. உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் ஒரு முறை முன்பு செய்ததை விட தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். உன்னை நம்பு. இந்த உலகில் எவரும் உன்னை நம்பவில்லை என்ற ஒரு தருணத்திலும் நீ உன்னை நம்புவதை நிறுத்தாதே. உன் திறமையை நம்பு, உன் வலிமையை நம்பு. இந்த முயற்சியில் வெற்றி பெறுவாய் என்பதை முழுமையாக நம்பு. மண்ணுக்கடியில் அழுத்தத்தை பல நாள் அனுபவிக்கும் நிலக்கரியே வைரமாக மாறுகிறது. உளியின் அடிகளை வாங்கும் பாறையே சிற்பமாக மாறுகிறது. அதுபோல வலிகளை தாங்கி போராடும் மனிதனே வெற்றி பெறுவான். பெரிய ஒரு முயற்சியில் நீங்கள் தோல்வி அடைந்தால் கூட ஏதாவது ஒரு பெரிய இடத்திற்கு நீ சென்றடைவாய். எவ்வளவு தடைகள் வந்தாலும், இந்த உலகமே எதிர்த்தாலும், உங்களுக்கு இருக்கும் வெறித்தனமான முயற்சி அந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி அடைய வழிவகுக்கும். கடினமாக இருக்கிறதே என்று விட்டுவிடாதே. ஒவ்வொரு சாதனையும் அது அடைவதற்கு முன்னால் முடியாத ஒன்றாகவே நம்பப்பட்டது. அதை அடைந்த ஒருவனை சாதனையாளனாக இந்த உலகம் போற்றியது. எனவே சாதிக்க துடிக்கும் உனக்கு தேவையானது மன உறுதியும் விடாமுயற்சியும். அதை வளர்த்து கொள்ளுங்கள். வளர்த்து கொண்டால் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.